இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி வரலாற்றில் காணாத ஒரு வேலை இழப்பை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வேலை இழப்பு எங்கு நடக்கிறது அப்படின்றதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வேலை இழப்பு மிக முக்கியமாக மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் அதுக்கு மேலேயும் நடக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சம்பளம் உள்ளவர்களுக்கு தான் இன்று இந்த வேலை இழப்பின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. லோவர் லெவல் என்ட்ரி ஜாப்ஸ்ல வேலை இழப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் புதிய வேலைகள் உருவாகுமா என்பது நிச்சயமாக இன்னைக்கு சந்தேகத்துக்கு இடமாக உள்ளது. அதுக்கு காரணம் லோவர் லெவல்ல இருக்கிறவங்க பண்ண வேண்டிய வேலைகளை இன்னைக்கு ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு புதுசு இல்லை. வெவ்வேறு வகைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள தொழில்நுட்பத்தை ஐடி இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ லோவர் லெவல் ஜாப்ஸ், மெக்கானிக்கல் கோர்ஸ், தொடர்ந்து ஒரே ஆள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்பம் மூலமாக ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. அது ஒரு நீட்சி தான். ஸோ லோவர் லெவலில் ஜாப்ஸ் குறையிறது, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் குறையிறதுங்கிறது சாதாரணம். அப்போ என்ட்ரி லெவல் உள்ள ஒருத்தர் போகணும்னா கூட அவங்களுக்கு ஸ்கில்லிங் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். பட் இன்னைக்கு வேலை இழப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மிடில் லெவல் அண்ட் அதுக்கு மேலே. இந்த இடத்துல ஒரு ஐடி நிறுவனத்தில் மட்டுமே எதிர்பார்க்கப்பட்டதை விட 5 மடங்கு பேர் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன.